எடுத்து சாப்பிடியா என்ன? இது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிடு. வளர்ற பிள்ளை நல்லா சாப்பிடணும். ஸ்ரீநிதியும் கமலனையும் சாப்பிட்டாங்களா? இன்னும் இல்லை. மகாராணிக்கு 2 பேரும் இன்னும் மேலே தான் இருக்காங்க. எப்போ அந்த ரூபுகளை என்னதான் பண்ணுங்களோ. கொஞ்சம் மொல்லமாக தான் பேசேன். அவங்க அம்மா இறந்து இன்னும் 2 வாரம் கூட இல்லை. சின்ன பொண்ணுங்க, அவங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஆமா, நீங்க தான் வச்சுக்கணும். அதுங்க பார்த்தா துக்கத்தில் இருக்கிற மாதிரியா இருக்கு. விலை உயர்ந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டுல தெரியுதுங்க. அவங்கள ஏன் சும்மா கரிச்சு கொட்டுற? ஆமா, நான் தாங்க கரிச்சு கொட்டுறேன். அதுங்க பண்றது எதுவும் உங்க கண்ணுக்கு தெரியாத. நம்ம சாப்பிடுறதே சாப்பிட்டா அதுங்க குடல் நான் கருத்தா போயிடும். உங்க தங்கச்சி ஒரு வசதியானவன் கிடைச்சவனே இழுத்துக்கிட்டு ஓடிட்டா. இதுங்க எப்ப எவனை இழுத்துட்டு ஓட போதுங்களோ. வாய மூடு. நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன். உன் வாய் ரொம்ப நீளுது. ஆமாங்க, என்கிட்ட வந்து மல்லிகை நில்லுங்க. இங்க பாருங்க, நீங்களாச்சு உங்க அருமை தங்கச்சியாச்சு அவ பெத்த பிள்ளைங்களாச்சு. என்ன ஆள விடுங்க. இதுங்களுக்கு சேவை செய்ய என்னால முடியாது. சாப்பிடுறா. இதெல்லாம் ஏன் அப்படி இருக்கு? சாப்பிடு. சாப்பிடுப்போம். அழுவாத மாலு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. நாம ஏன் இங்க இருக்கணும்? வேற எங்க போறோம் மாலு? நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம வீட்டுக்கா? அங்க யார் இருக்கா? நிஜமாவே அப்பா தான் அம்மா கொன்னாரா? எனக்கு தெரியல. நான் அப்பா போய் பார்க்கணும். என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும். எனக்கும் தான். ஆனா எப்படி பார்க்கறது? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. இந்த வீட்டில் இருக்கிற ஆண்டிக்கு நம்மளுக்கு பிடிக்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏசுறாங்க. எனக்கும் தான் பிடிக்கல. ஆனா நம்ம வேற எங்க போறது? எனக்கு அம்மா மாதிரி செத்து போயிடலாம் போல இருக்கு. நம்ம அம்மா கிட்ட போயிடலாமாக்கா? அம்மா கிட்டயா? செத்து போனா அம்மா கிட்ட போயிடலாமா? ஸ்ரீநிதி, கமலினி, என்னம்மா பேசுறீங்க? நான் உங்க தாய் மாமன். ஏதோ ஒரு கோபத்துல முன்னாடி உங்களை வந்து நான் பார்க்கல. என் தப்பு தான். அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? எனக்கு காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க மேல பாசம் இருக்குமா. என்னால முடிஞ்ச வரைக்கும் நல்லா சம்பாதிச்சு உங்களுக்கு சாப்பாடும் துணிமணியும் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. ஆனா என்னால முடியலம்மா. நான் என்ன செய்யறது? இந்த வயசுலயே நீங்க வந்து சாவு பத்தி பேசுறீங்கன்னா எனக்கு உயிர் போற மாதிரி இருக்குமா. தயவு செய்து அந்த மாதிரி பேசாதீங்க. என்னை விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன். நம்மளை விட்டுட்டு போன உங்க அம்மா எனக்காக உங்களையும் உங்களுக்காக என்னையும் விட்டுட்டு போயிட்டேன். நடந்ததை பத்தி நினைக்காம நல்லா படிங்க. அப்பதான் உங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க. உங்க அத்தை பேசுறத மனசுல வச்சுக்காதீங்க. அவ ஏதோ கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு அப்படி பேசுறான். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிரும். சரியா? சரி, வாங்க போய் சாப்பிடலாம். வாங்கம்மா, வாங்க. கம். வணக்கண்ணே. வணக்கம் டீச்சர். ஹெச்எம் வந்துட்டாரா? ஹெச்எம் 6 மணிக்கெல்லாம் வந்துட்டா டீச்சர். ஓ சரி.
உஷா, ஏன் இன்னைக்கு டிராஃபிக் ஜாம் இல்லையா? ஜாம் ஆரம்பிக்க இன்னும் நேரம் இருக்கு சார். சீக்கிரமா வீட்டை விட்டு கிளம்பி வர்றது எவ்வளவு நல்லது. உஷா, இந்த ஃபைல்ல கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கு, அது சரிப்படுத்திடுறேன். சரி சார். நான் சொல்லலை, PK1 காலையிலே வெள்ளனே வந்து ஹெச்எம்க்கு தூமம் காட்டுவாங்கன்னு. ரொம்ப சின்சியராக வேலை பார்க்குறாங்களாம். அப்போ தானே ஹெச்எம் நம்மளை தப்பாக நினைப்பாரு. ஆமாம், அடுத்த ஹெச்எம் ஆக வேண்டாமா? அதான் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க டீச்சர், நம்ம வேலையை பார்ப்போம். ஆமாம். அவனை முதல் வகுப்புல தான் சேர்த்திருப்பாங்க. என்னமோ யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் இப்படி பதட்டப்படுற. எந்த கிளாஸா இருந்தா தான் என்ன, ஒரே படம் தான் சொல்லி கொடுக்க போறாங்க. என்னங்க நீங்க எப்படி பேசுறீங்க? இதே கேள்வி தான் நான் டீச்சர்கிட்ட கேட்டேன், அவங்களும் இந்த பதில தான் சொன்னாங்க. எப்போ என்ன ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லா டீச்சர்ட்டும் என்ன திட்டு வாங்க வச்சுட்டு நீ தப்பிச்சுக்கிற. பின்ன நான் ஸ்கூலுக்கு போய் திட்டு வாங்குவா? அப்படின்னா என்ன திட்டு வாங்குறதுக்கு தான் ஸ்கூலுக்கு அனுப்புறியா நீ? யாரு நானா? எதை எப்படி பேசணும் எப்படி கேட்கணும்னு இல்லாம நீங்க போய் திட்டு வாங்கினா அதுக்கு நானா பொறுப்பு? அப்படின்னா நாள்ல இருந்து நீயே ஸ்கூலுக்கு போ. யாரு நானா? நான் ஸ்கூலுக்கு போனா நீங்க வீட்டுல அப்படியே சமைச்சு முடிச்சு கடையை திறந்து வச்சிருவீங்க பாருங்க. ஒரு ஷட்டரு கூட ஒழுங்கா திறக்க தெரியாம அதுல தொங்க இருந்து மறந்து போச்சா? பழச பத்திலாம் நீ பேசக்கூடாது. இப்ப எனக்கு பசிக்குது, போய் சாப்பிட வாங்கிட்டு வா. சரி. பழச ஞாபகமா வச்சுட்டே பேசுறாளே. வணக்கம் சார். வணக்கம். அப்புறம் இன்னைக்கு என்ன வேணும்? இன்னைக்கு வணக்கம் போலதான் சார். இட்லி, தோசை, வடை, நாசினமா எப்படி எக்கச்சக்கமா இருக்கு. பரவாயில்லையா, எல்லாம் சமைச்சாச்சா? அதுக்குள்ளையா? இன்னும் நேரம் இருக்கு சார். இன்னும் செய்யலையா? இங்க பாருங்க மிஸ்டர் ரவி, இனிமே 6:30 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் தயாராகிடும். 6:30 மணிக்கு? சரி சரி சரி. டீச்சர்ஸ் எல்லாம் சீக்கிரமா வந்துடுவாங்க. வந்துடுவாங்களா? ஓ சரி சரி. முடிஞ்ச வரைக்கும் தினமும் ஒரு கஞ்சி செஞ்சு வைங்க. கஞ்சி? உளுத்தம் கஞ்சி கொஞ்சம் சத்தா இருக்கும். ஓ, உளுத்த கஞ்சி செஞ்சிடும். முக்கியமா நாசுலமா சம்பால் உரப்பா இருக்கவே கூடாது. உரப்பா இருக்கக்கூடாது? இருக்காது. ருசி அதிகமா இருக்கணுன்றதுக்காக தேவையில்லாத பொருட்கள்லாம் உள்ள போடாது. சரிங்களா? அதெல்லாம் போட மாட்டேன். அப்புறம் நீங்க பயன்படுத்துற இந்த சீராப்பு, ஜூஸ், சமையல் எண்ணெய், அதோட லேபிள்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. லேபிள்ஸ் கொடுக்கணும் உங்ககிட்ட? கொடுத்துருவோம். நான் அதோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சீக்கிரமா செக் பண்ணேன். புரியுதுங்களா? செக் பண்ணுங்க. செக் பண்ணிங்க மிஸ்டர் ரவி, நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன். போய்ட்டு. என்னங்க அவரு என்னென்னமோ கேட்குறாரு. நம்ம எத்தனை வருஷம் வியாபாரம் பண்றோம், யாரும் ஒண்ணுமே கேட்டதில்லை. அட நீ வேற விளங்காதவளா இருக்க.
புதுசா வந்தவர் புதுசா ஏதோ செய்ய சொல்லி விளம்பரம் தேடுறாரு போல. அவர் பேர் வாங்குறதுக்கு நம்ம தான் கிடைச்சுமா? இங்க மிஞ்சி மிஞ்சி போனா 200 பிள்ளைங்க தான் இருக்கும். ஒரு நாள் வியாபாரமே 200 300 தான். அதுக்கு இவ்வளவு கண்டிஷனா? அதை சொல்லு. இதுல வேற உளுத்தங்கஞ்சி வேணுமா? உளுந்து விற்கிற விலை என்னன்னு இவருக்கு தெரியுமா? நம்ம தலைவரை 2 நாளா இங்க காணோம். அவர் வந்தாருன்னா கண்டிப்பா அதை பத்தி பேசி ஆகணும். ஆமா, நானும் அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். தலைவர் வந்தாக்கா இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட சொல்லியே ஆகணும். சரி, வள ஒண்ணு பேசாம வேலையை பாரு, மணி ஆயிடுச்சு. போ போ போ. உளுத்தங்கஞ்சி உளுத்தங்கஞ்சி. என்ன இந்த ஸ்கூல் இப்படி இருக்கு? பழைய ஸ்கூல் பெட்டர். குட் மார்னிங். மார்னிங் சார். பசி ஏறிட்டீங்களா? இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஏன் பிடிக்கல? இங்க எல்லாரும் என்னமோ மாதிரி இருக்கிறாங்க. எங்க ஸ்கூல் நல்லா பெருசா அழகா இருக்கும். அப்படியா? இங்க பாருங்கம்மா, நீங்க அங்க படிச்சதுக்கும் இப்ப இங்க படிக்க போற பாடத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லம்மா. நான் கூட ஒரு காலத்துல இதை விட சின்ன பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன். ஆனா இப்ப இந்த ஸ்கூல்ல ஒரு தலைமை ஆசிரியரா ஆகிற அளவுக்கு படிச்சிருக்கேன் இல்லையா? இங்க பாருங்க, நாம எங்க படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம்னு தான் முக்கியம். புரியுதாம்மா? சரி, கிளாஸ்க்கு மணி ஆகுது இல்லையா? படிக்க சொன்னா படிக்காதீங்க, சண்டை மட்டும் நல்லா போடுங்க. மணி ஆகுதுல, கிளாஸ்க்கு போங்க எல்லாரும். நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு போங்க கிளாஸ்க்கு. போங்க கிளாஸ்க்கு. டேய், என்னடா ஆளே கண்ணில் பட மாட்டேங்கிற? ரொம்ப பிஸியோ? பிஸிலாம் ஒன்றும் இல்லைடா, கடன் தொல்லை தாங்க முடியல, அதான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். எந்த வீட்டுக்குள்ள? அந்த ஜிஆர்ஓ கவிதா வீட்டு மண்ணுக்கு உன் காரி அடிக்கடி நிற்கிது, என்ன விஷயம்? ஆமாவா? அது சரி, நீ ஏன் அடிக்கடி அங்கிட்டு போகிற? உன் வீடு அந்த பக்கத்து இல்லையே? டேய், பேச்சை மாத்தாத, என்ன விஷயம்னு சொல்லு. அது சும்மா அப்படியே ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளோதான். நல்லா பொழுதுபோக்குடா. அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்கான்ல? இருக்கான்டா, ஆனால் நான் அவனுக்கு அப்பா இல்லை. அது தெரியுது. அவனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 10 வயசுன்னு சொன்னதான் ஞாபகம். சரிதான், சரிதான்டா. இங்கே பாரு, உன் பொழுதுபோக்க சீக்கிரம் முடிச்சுக்க, இல்லைன்னா அனாவசியமாக ஒரு சின்ன பையன் கையால் அடி வாங்க வேண்டியது இருக்கும். ஏய், அதெல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம், ஓகேவா? நீ உருப்படவே மாட்டடா. தேங்க்யூ. அந்த திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆமாம், உன் பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு, கடனில். ஏண்டா லோரி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்த அளவுக்கு போச்சா? அவன் குறைஞ்ச விலைக்கு ஓடிக்கிட்டு இருக்கான்டா. நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அவனுங்க விலைக்கு இறங்கி ஆகும். அதான் வேணா ஒரு லோனுக்கு ட்ரை பண்ண வேண்டியதானே? பிளாக் லிஸ்ட், கடன் கொடுக்க மாட்டானுங்க. அதான் அம்மாவோட இபிஎஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வேணா ஒரு நல்ல ஐடியா கொடுப்பா. சொல்லு. ஒரு நல்ல கவர்மெண்ட் சர்வனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போ நிறைய சலுகைலாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இதுதான் சேஃப். அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மாவும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கும் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். எப்படியோ நல்ல பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாத. அதிசயம் என்ன தெரியுமா? இந்த விஷயத்த நீ எனக்கு சொல்கிறது. சரி சரி, டென்ஷன் ஆகாத.
டேய் யூடியூப்பில் புதுசாக அப்லோட் பண்ணியிருக்காங்க பார்க்குறியா? உள்ள வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கதிரேசன், பிஏபிஜி தலைவர். என் பேர் இளம் பரதி. முன்னாடியே சொன்னாங்க. நேற்று ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் விஷயமா இப்போ வரைக்கும் போயிட்டேன். அதான் வர முடியல. நானே உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா? என்ன சார், என்ன விஷயம்? மிஸ்டர் கதிரேசன், நான் பிஐபிஜி கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தேன். அதில் கொஞ்சம் தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதை நீங்களே சரி செஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. என்ன சார் சொல்கிறீங்க? கணக்கு எழுதுறதுக்கு தப்பு தப்பாக எழுதுனா அது நாங்களா பொறுப்பு? செயலாளர், பொருளாளர் எல்லாருமே உங்கள் ஆசிரியர்கள் தானே. அவங்கள கூப்பிட்டு கேளுங்க சார். உண்மைதான். தப்பு எங்களோட தான் இருந்தா நிச்சயமாக உங்களை கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். என்ன மிரட்டி பார்க்குறீங்களா? அப்படி நீங்கள் நினச்சா அதுக்கு என்னால் ஒன்று செய்ய முடியும். உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும். அதனால் நீங்கள் செஞ்ச தப்பை நீங்களே சரி செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைனா பிரச்சனை உங்களுக்கு. மிஸ்டர் கதிரேசன், அடுத்த மாதம் பிஐபிஜி ஆண்டு கூட்டம் வைக்கலாம். உங்களுக்கு 1 மாதம் அவகாசம். மிஸ்டர் இளம் பருதி, நேற்று இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு எனக்கு நீங்கள் அவகாசம் தரீங்களா? உங்களுக்கு தெரியுமா, சாதாரண பலக கட்டிடமாக இருந்த இந்த பள்ளிக்கூடத்தை 3 மாடியாக உயர்த்துறதுக்கு நான் என்ன பாடுபட்டிருக்கேன். 17 வருஷம், 17 years இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்காக உழைச்சிருக்கேன். பள்ளிக்கூடத்தோட வரலாறு தெரியாம என்னை சீண்டி பார்க்காதீங்க, வருத்தப்படுவீங்க. ஆமா, நீங்க இவ்வளவு பெரிய கட்டடத்தில் உட்கார்ந்து பேசுறதுக்கு நானும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களா, இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? மிஸ்டர் கதிரேசன், இந்த பள்ளிக்கு உங்களோட ஈடுபாடை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மைதான், நான் இந்த பள்ளிக்கு வந்து 1 நாள் தான், ஆனா 30 வருஷம் சர்வீஸ். அதனால நீங்க என்ன மிரட்ட முடியாது. என் நேரத்தை வீணாக்காம ஆக வேண்டிய காரியத்தை உங்களுக்கு 1 மாசம் தான் அவகாசம் இருக்கு. ஓகே, 1 மாதம், 1 மாத அவகாசம். பார்ப்போம். என்னங்க தலைவர் வந்திருக்காரு? ஆமா, வாங்க தலைவரே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்ன ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது. உட்காருங்க உட்காருங்க. தேவை ஒன்று சொல்லுங்க. தலைவருக்கு தேவை ஒன்று போடு. ஆமா தலைவரே, யார் மேல இவ்வளவு கோபம்? வேற யாரு? எல்லாம் அந்த புது ஹெட் மாஸ்டர் தான். நான் யாரியா? நீங்க தான் இந்த ஸ்கூல் பிஐபிஜி தலைவர். எத்தனை வருஷமா தலைவரா இருக்கேன். அதானே. புதுசா வந்திருக்காரு, போய் மரியாதைக்கு ஒரு ஹலோ சொல்லுன்னு போனா யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. காலையில டென்ஷன் ஏற்றி விட்டாரியா தலைவரை. நம்ம கட்சியில வந்து ரொம்ப அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன தூள் பாய்க்கிற, என்ன பால்டுன்னு பாய்க்கிற, என்ன அரிசி பாய்க்கிறேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு தலைவரை. நான் என்ன இன்னைக்கு நேத்தா வந்து இந்த கட்சியை நினைச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், என்னமோ பெருசா கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டுற பாரு. என்கிட்ட மல்லு கட்டினா என்ன நடக்கும்னு தெரியல. அதானே. தண்ணி சாப்பிடுங்க தலைவரை. நீங்களும் சூடா இருக்கீங்க, தண்ணியும் சூடா இருக்கு. ஐஸ் எதுவும் போடவா? தலைவருக்கு ரொட்டி கொடு.